சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள கால்நடை பராமரிப்பு சுகாதார நிலையத்தில் செல்ல பிராணிகளுக்கு தடுப்பூசி செலுத்துவதற்காக சிறப்பு முகாம் 2வது வாரமாக இன்று நடைபெறுகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் குணசுந்தரி நேரலையில் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். குணசுந்தரி, செல்ல பிராணிகளுக்கு தடுப்பூசி செலுத்துவதற்கு சிறப்பு முகாமானது இன்று நடைபெறுகிறது. இது 2வது வாரமாக இந்த முகாம் நடைபெறவுள்ள நிலையில் இதுகுறித்த முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் மோனிசா. சென்னையில் செல்ல பிராணிகளுக்கு தடுப்பூசி மற்றும் மைக்ரோசிப் செலுத்துவதற்கான முகாம்கள் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 2வது கட்டமாக நடைபெறும் இந்த முகாமில் 100க்கும் மேற்பட்டவர்கள் அவர்களது செல்ல பிராணிகளுடன் வந்து தடுப்பூசி மற்றும் மைக்ரோ சிப்களை செலுத்துவதற்கான ஒரு நடைமுறையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அதாவது இன்று ஞாயிற்றுக்கிழமையான இன்றில் 100க்கும் மேற்பட்ட மக்கள் கூடி அவர்கள் வீட்டில் வளர்த்தும் செல்ல பிராணிகளுக்கு தடுப்பூசி போடுவதற்காக லைனில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அதாவது தொடர்ந்து குறிப்பிட்ட பல்வேறு நாட்களில் அதாவது தெருநாய்களில் அதிக பிரச்சனைகள் ஏற்பட்டு வரும் இந்த சூழ்நிலையில் வீடுகளில் வளர்க்கும் செல்ல பிராணிகளிலும் மக்கள் அவர்கள் தெருவில் விடும் ஒரு சூழல் என்பது நிலவி வருகிறது. இதனை முற்றிலுமாக தடுப்பதற்காகவே இந்த முகாம்கள் என்பது அதாவது பொதுமக்கள் அவர்கள் வீட்டில் வளர்த்தும் செல்ல பிராணிகளுக்கு உரிமை பெறும் வகையில் இந்த முகாம் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அதாவது இவ்வளவு பெரிய ஒரு மாநகராட்சியில் வெறும் 6 இடங்களில் மட்டுமே இந்த முகாம் என்பது நடைபெற்று வருவதால் இன்று அதுவும் ஞாயிற்றுக்கிழமையான இன்று தொடர்ந்து மக்கள் காலை முதலே வரிசையில் நின்று காத்துக் கொண்டிருக்கும் ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் முன்வைக்கும் ஒரு பிரச்சனை என்னவென்றால் அதாவது இதுபோன்ற முகாம்கள் இவ்வளவு பெரிய மாநகராட்சியில் வெறும் 6 முகாம்கள் மட்டுமே இருந்தால் எவ்வாறு நாங்கள் செல்ல பிராணிகளுக்கு வந்து இவ்வளவு நேரம் காத்திருக்கிற ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்ற கருத்தை தொடர்ந்து முன்வைத்து வருகிறார்கள். குறிப்பாக இங்கு லைனில் காத்திருக்கும் ஒருவர் நம்முடன் இணைந்து அதற்கான விளக்கங்கள் கொடுப்பதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். அவருடன் பேசலாம். வணக்கம் சார். இப்ப நீங்க இந்த முகாமுக்கு வந்திருக்கீங்க. காலையிலிருந்து எவ்வளவு நேரமா இந்த முகாம்ல உங்க செல்ல பிராணிக்கான அந்த தடுப்பூசி செலுத்துவதற்கும் மைக்ரோ சிப் செலுத்துவதற்குமாக எவ்வளவு நேரமா காத்திருக்கீங்க? மேடம், என்னோட பேர் நித்தியன். நான் கோடம்பாக்கம்ல இருந்து வந்திருக்கேன். காலையில நான் 8 மணிக்கு வந்தேன் மேடம். எதனாலனா இப்ப நம்ம ரீசெண்டா எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட இப்ப ட்ரெண்டிங் நியூஸ்னே சொல்லலாம். ரீசெண்டா எல்லா டாக்ஸ் நம்ம பெட்ஸ்க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா லைசன்ஸ் எடுத்திருக்கணும் மேண்டேட்டரியா. அதுவும் பிஃபோர் 24th of November சொல்லிட்டு ஒரு கம்யூனிகேஷன் வந்திருக்கும். த்ரூ சோசியல் மீடியாஸ்லயும் சரி நியூஸ் சேனல்ஸ் மூலியமா வந்துட்டு இருக்கு. அதனால நம்ம வந்து பெட்க்கு லைசன்ஸ் எடுக்கணும். பிளஸ் வந்து ரேபிஸ் பிளஸ் மைக்ரோஷிப் வந்து மேண்டேட்டரி ஆக்கியிருக்காங்க. ஸோ அதனால இல்லைன்னா ஃபைன் போடுவோம் அப்படி சொல்லியிருக்காங்க. பெட்டுக்கு வந்து 5,000 rupees வரைக்கும் ஃபைன் பண்ணுவோம், இல்ல குட்டியை வந்து பறிமுதல் பண்ணிவிடுவோம் சொல்லி கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொன்னதா சொல்லி நிறைய நியூஸ் பரவிட்டு இருக்கு. ஸோ அதனால நம்ம செல்லமா வளர்க்குற குட்டி அதை யாரும் எதுவும் பண்ணிடக்கூடாது, அதுக்கும் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்றதுக்கு இப்ப டியூ தான் இதுக்கு எனக்கு. ஸோ அதனால நான் வந்திருக்கேன் இன்ஜெக்ட் பண்ணலான்ட்டு. இது இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்ல, ப்ராப்பரான வந்துட்டு என்ன சொல்றது நீட் அண்ட் கிளீனாவும் இல்ல இங்க. அதே மாதிரி ப்ராப்பர் கைடன்ஸும் இல்ல. இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் 8 o'clock வந்தேன். என்கிட்ட 2 பெட்ஸ் இருக்கு. இது 2 பெட்ஸுமே பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழ் இன குட்டிங்கள். ஒன்னு வந்து செப்பிப்பாறை, கன்னி. நான் இது வளர்க்கணுன்றதுக்காக வளர்க்குறேன். இது நம்ம தமிழின நாய்கள் வந்துட்டு பாதுகாக்கப்படணும் அப்படின்றதுக்காக. ஸோ இது எதுவும் ஆகக்கூடாது, பிளஸ் இவங்க பறிமுதல் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக சிப்பு போடலாம், பிளஸ் லைசன்ஸும் எடுத்துடலாம் சொல்லிட்டு நான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அந்த சர்வர்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ரெஜிஸ்டர் ஆக மாட்டேங்குது. என்ன ரீசன்னா இது ரொம்ப ஷார்ட் பீரியட் கொடுத்திருக்காங்க. அந்த ஷார்ட் பீரியட்குள்ள மல்டிபிள் யூசர்ஸ் வந்து அதை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றதுனால இந்த சர்வர் வந்து கிராஷ் ஆயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல டவுன்லயே இருக்கு. ரொம்ப ட்ரை பண்ணி எல்லாருமே வந்து அப்செட் தான் ஆகுறோம். மேபி மிட் நைட்ல ட்ரை பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்க சான்சஸ் இருக்கு. அதுவுமே என்னன்னா கம்யூனிகேஷன் வந்திருக்கு அப்படி பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு எவ்ரி சண்டே அதாவது 24th எனக்கு தெரிஞ்சு 3 Sundays தான் இருக்கு இந்த மந்த். இந்த 3 Sundays வந்து பாத்தீங்கன்னா 6 கிரேட்டர் சென்னை கார்பரேஷன்ஸ் கிளினிக்ல வந்துட்டு இதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சைட்ல சொல்லியிருக்காங்க. சரி சொல்லிட்டு நம்மளும் வந்துட்டு பாத்துடலாம் அப்படின்னு நினைச்சா இவ்வளவு கிரௌட் இருக்கு. வந்தா இங்க வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் கியூல நிக்கிறாங்க. இது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா 2 கியூ இப்பதான் சொன்னாங்க. 3 hours நிக்கிறோம். இந்த கியூ பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்றதுக்கான கியூ. ஆனா நம்ம மைக்ரோசிப் போடணும், இன்ஜெக்ட் பண்ணணும், அதுக்கு தனி கியூ. அதுவே நாங்க பப்ளிக் தான் வந்துட்டு எங்களுக்குள்ள பேசி உள்ள போயிட்டு எல்லாரும் சத்தம் போட்டு அதுக்கப்புறம் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்துட்டு
உள்ள போயிட்டு மறுபடியும் இவ்வளவு நேரம் 3 hours வேஸ்டா நின்றுட்டு இருக்கோம். எல்லாருமே இங்க வேஸ்டா நின்றுட்டு இருந்தோம். மறுபடியும் இப்ப போட உடனே ஃபைட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாருமே இந்த பக்கம் ஒரு கியூல இதுதாங்க பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லாதனாலதான் இவ்வளவு கியூ நின்றுட்டு இருந்தது. இப்போ சிப் போட்டுட்டோம் மேடம். இப்போ ரெஜிஸ்டர் பண்ணோம். ரெஜிஸ்டர் பண்றதுக்கு மறுபடியும் அகைன் கியூல லைன்ல நிக்கணும் சொல்லியிருக்காங்க. இப்ப தற்பொழுது காலையில இருந்து இங்க நீங்க வந்து காத்துட்டு இருக்கீங்க. இந்த சூழ்நிலையில இங்க வந்து செல்லப்பிராணிகள் ஒட்டுக்கா நிறைய செல்லப்பிராணிகள் இருக்கும்போது அந்த செல்லப்பிராணிகளோட மனநிலை எந்த அளவுக்கு இருக்கும்? இப்ப எல்லா செல்லப்பிராணிகள் பார்க்கும் பொழுது அதோட முகத்துல வந்து ஒரு பயத்தை பார்க்க முடியுது. அதோட மனநிலை எந்த அளவுக்கு இருக்கும்? மேடம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்குறோம். மேக்ஸிமம் நம்ம ஸ்ட்ரீட்குள்ள வாக்கி கூட்டு போறோம், அவ்வளவுதான். இங்க பாத்தீங்கன்னா அட் சேம் டைம் மல்டிபிள் பெட்ஸ் வந்திருக்கு. நிறைய கிரௌடும் இருக்கு. இவ்வளவு கிரௌட பாக்குறச்ச நம்மளோட பெட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. எல்லாம் வந்து பார்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கண்டினியூஸா. இது அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா பாக்குறீங்க எவ்வளவு எல்லா கிரௌடு. இது ஒருத்தர் யாராவது ஏதாவது கடிச்சுக்கிட்டாலுமே அதுவுமே பிரச்சனை, தேவையில்லாத கிளாஷ் தான் ஆகும். இதை தவிர்த்து வேற பெட்ஸ்க்கு ஏதாவது டிசீஸ் இருக்குனாலும் நமக்கு தெரியாது. இதனால பரவறதுக்கு அதுவும் சான்சஸ் இருக்கு. சோ இதுக்கு வந்து ப்ராப்பர் கம்யூனிகேஷன் முன்னாடியே இருந்த கைடன்ஸ் இருந்திருந்தா இதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே வந்து எவ்ரி சண்டே மட்டும் சொல்றாங்க. ஆனா எவ்ரி சண்டே கிடையாது, எவ்ரி வீக் டேஸ், வீக் வந்து எல்லா டேஸ்மே வந்து இங்க பண்றாங்கன்ற ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுக்காதனாலதான் இவ்வளவு கிரௌட் இங்க சேர்ந்திருக்கு. இதை நம்ம முன்னாடியே கொடுத்திருந்தோம், இவ்வளவு கிரௌட நம்ம அவாய்ட் பண்ணிருக்கலாம். இவ்வளவு எவ்வளவு டிராபிக் ஜாமும் ஆயிட்டு இருக்கு. நன்றி சிஸ்டர். இப்ப நீங்க காலையில இருந்து இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ப்ராசஸ் எந்த மாதிரி இருக்கு? இது நடைமுறைக்கு சாத்தியமா இருக்கா? ஆக்சுவலா இது வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருக்கு. பிகாஸ் ரெஜிஸ்டர் பண்றது ஒரு லைன் சொல்றாங்க, அதுக்கப்புறம் சிப்பு போடுறதுக்கு ஒரு லைன் சொல்றாங்க. பட் அது என்னன்னா சிப்பு போடுறதுக்கு அப்புறம் தான் தெரியுது ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஒரு லைன் இருக்கு அப்படின்னுட்டு. ஸோ அது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. ஸோ சில ப்ராப்பரா ப்ரொசீஜர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் மக்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மற்றபடி நான் வந்து ஆல்மோஸ்ட் 2 hours ஆயிடுச்சு. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பிகாஸ் டாக்ஸ் வச்சுட்டு மேனேஜ் பண்ண முடியல. இப்போ கிளைமேட் நல்லா இருக்கிறதுனால பரவாயில்ல. இப்போ சம்மரா இருந்துச்சுன்னா கொஞ்சம் மேனேஜ் பண்றது கஷ்டம் டாக்ஸுக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்ஸோட இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஃபைனா இருக்கும். தற்பொழுது இங்க காத்துட்டு இருக்கிற மக்களோட ஒரே கருத்து என்ன அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டு முறைகள் என்பது கொடுக்கப்படாது இருக்கிறனால இவர்கள் செல்ல பிராணிகளை அழைத்து வர இந்த சூழ்நிலையில அங்க இருக்கிற இந்த செல்ல பிராணிகள் ஒன்று கூடி எல்லாருமே சந்திக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுனால இங்க இருக்கிற செல்ல பிராணிகளுக்கு மன அழுத்தம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பும், அது மட்டும் இல்லாம நோய் தொற்று அதாவது ஒரு செல்ல பிராணிக்கு நோய் தொற்று ஏற்பட்டு இருக்கு அப்படின்னா இன்னொரு செல்ல பிராணிக்கு நோய் தொற்று ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவித்திருக்காங்க. குறிப்பா இங்க இருக்கிற மக்களோட ஒரே கருத்து, அதாவது இவ்வளவு பெரிய ஒரு சென்னை மாநகராட்சியில வெறும் 6 இடங்கள்ல மட்டுமே இந்த முகாம் நடத்தப்படுவது பத்தாது, இன்னும் முகாம்கள் அதிகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது இவர்களோட கோரிக்கையா இருக்கிறது. மோனிசா, குணசுந்தரி களத்தில் இருந்து தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.